திருவண்ணாமலை அருகே பள்ளி வகுப்பறைக்குள் திடீர் துர்நாற்றம் வீசியதால் சுமார் 20 மாணவிகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். திடீர் மூச்சுத் திணறலுக்கு காரணம் என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் கரசப்பாக்கத்தை அடுத்த காஞ்சி கிராமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 400 மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு வந்த மாணவிகள் காலை பிரேயரில் பங்கேற்றனர். கடவுள் வாழ்த்து முடித்துவிட்டு வகுப்பறைக்குள் சென்ற மாணவிகள் பாடங்களை படிக்க ஆரம்பித்தனர். இதில் 8ஆம் வகுப்பு மாணவிகள் பயிலும் வகுப்பறைக்குள் சென்ற மாணவிகள் ஜன்னல் கதவை திறந்து விட்டுள்ளனர். அப்போது திடீரென கடுமையான துர்நாற்றம் வெளிப்புறத்தில் இருந்து வகுப்பறைக்குள் வீசியுள்ளது. பொறுக்க முடியாத அளவுக்கு இருந்த அந்த துர்நாற்றத்தால் மாணவிகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு தவிக்க ஆரம்பித்தனர். உடனே வகுப்பறைகளை விட்டு மாணவிகள் வெளியேற்றப்பட்டனர். ஆனால் அதற்குள் அந்த துர்நாற்றத்தால் 20க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு கடுமையான சுவாச பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உடனே மாணவிகளை மீட்ட ஆசிரியர்கள் காரப்பட்டு பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் பாதிப்பு அதிகமுள்ள 5 மாணவிகளை மட்டும் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். காஞ்சி கிராமத்தில் உள்ள அரசு பெண்கள் பள்ளியில் கடந்த கல்வியாண்டுதான் புதிய கட்டடம் கட்டப்பட்டு அதனை அமைச்சர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் திறந்து வைத்துள்ளனர். தற்போது இந்த கல்வியாண்டில் புதிய கட்டடத்தில் பயில்வதற்காக மாணவர்கள் வகுப்பறையில் அமர வைக்கப்பட்டுள்ளனர். அப்போது சுற்றுச்சுவர் அருகாமையில் முட்புதருக்குள் கழிவுநீரும் தேங்கியிருந்ததால் அதிலிருந்து துர்நாற்றம் வீசியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து பெற்றோரிடம் கேட்டபோது பள்ளி அருகே புதர் மண்டிய பகுதியில் கழிவுநீர் தேங்கிய பகுதிகளில் குப்பைகள் கொட்டப்பட்டு கிடப்பதால் அதில் இருந்து துர்நாற்றம் வீசியதாக குறிப்பிட்டுள்ளனர். அப்பகுதியில் கழிவுநீர் குப்பைகளில் இருந்து கொசுக்கள் உற்பத்தியாவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் பெற்றோர் அச்சம் தெரிவித்தனர். இது சம்பந்தமாக பள்ளி நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இதையடுத்து துர்நாற்றம் வீசிய வகுப்பறைக்கு அருகே உள்ள பகுதிகளை சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர்.